வெல்கம் டு PyCodeDG. நாம இந்த வீடியோல ப்ரோக்ராமிங் இன் சி டிஇ அண்ட் பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ்ல யூனிட் 2.3 அரைஸ்ல சர்ச்சிங் இந்த சர்ச்சிங் வந்து எப்படி பண்றது அப்படின்றத டீடைலா நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். வாட் இஸ் சர்ச்சிங்? சர்ச்சிங் மீன்ஸ் ஃபைண்டிங் எ ஸ்பெசிபிக் எலிமெண்ட் இன் a given array. அரேல நம்ம என்ன பண்ணிருப்போம், மோர் தென் ஒன் எலிமெண்ட்ஸ் வச்சிருப்போம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும், கொடுத்திருக்க ஒரு டார்கெட் எலிமெண்ட் வந்து அந்த அரேல வந்து இருக்கா அப்படின்னு ஃபைண்ட் பண்றோம். இதுதான் வந்து சர்ச். ஸோ சர்ச்சிங் டெக்னிக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா there is a two type of techniques. One is a linear search, another one is a binary search. So what is a linear search? Start from the first element. So linear அப்படினாவே என்னன்னா sequence one by one போய்கிட்டே இருக்கும். first elementல இருந்து நம்ம வந்து search பண்ண ஆரம்பிப்போம். compare each elements one by one. So sequence நம்ம என்ன பண்ணுவோம், one by one கம்பேர் பண்ணுவோம். அப்போ one by one கம்பேர் பண்ணனாவே நம்ம என்ன பண்ணுவோம், டெக்னிக்கலா வந்து for loop யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த linear search ஃபைண்ட் பண்ணணும். stop when the element is found or reach at the end. So once நம்ம வந்து எலிமெண்ட் ஃபைண்ட் பண்ணிட்டோம், நம்மளோட ஒரு டார்கெட் கொடுத்திருக்காங்க, அந்த டார்கெட் வேல்யூ வந்து இந்த அரேல இருக்கான்னு ஃபைண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எக்ஸிட் ஆயிரும். works on both sorted and unsorted array. கொடுத்திருக்க அரே எலிமெண்ட்ஸ் வந்து சார்ட் பண்ணி இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதாவது அசெண்டிங் ஆர்டர்ல தான் இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. எலிமெண்ட்ஸ் வந்து எந்த ஆர்டர்ல வேணாலும் இருக்கலாம். இங்க பாருங்க, அரேல வந்து நம்ம வந்து வேல்யூஸ் கொடுத்திருக்காங்க. சோ இதுல வந்து எனக்கு இப்போ 23 நீ வந்து ஃபைண்ட் பண்ணணும். அப்ப 23 ஃபைண்ட் பண்ணா நம்ம எங்க இருக்கு, இண்டெக்ஸ் 3ல இருக்கு. அப்போ 1 by 1 நம்ம லூப் பண்ணிட்டே போகணும் சீக்வென்ஸா. எங்க வந்து இந்த 23 நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோமோ அப்ப ஓகே ஐ ஃபவுண்ட் அட் இண்டெக்ஸ் 3 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிட்டர்ன் பண்ண போறோம். இதுதான் வந்து லீனியர் சர்ச். வாட் இஸ் பைனரி சர்ச்? டிவைட் அண்ட் கான்கர் ப்ராசஸ், which means என்னன்னா நம்ம வந்து ஹாஃபா வந்து டிவைட் பண்ணி அந்த ஹாஃபுக்குள்ள நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா சர்ச் பண்ண போறோம். இது வந்து எனக்கு ஃபாஸ்டா இருக்கும் இந்த சர்ச்சிங் டெக்னிக். works only on sorted arrays. இந்த சர்ச்சிங் அல்காரிதம் என்னன்னா only for sorted arrays. ஸோ கொடுத்துருக்க அரே எலிமெண்ட்ஸ் எப்படி இருக்கணும், நமக்கு ஒரு அசெண்டிங் ஆர்டர்ல சார்ட் பண்ணி இருக்கணும். அன்சார்ட்டட் அரேஸ் வந்து நம்மளால பைனரி சர்ச் யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் பண்ண முடியாது. அன்சார்ட்டட் அரேனாவே என்ன, இட் இஸ் a லீனியர் சர்ச் டெக்னிக். ஃபைண்ட் த மிடில் எலிமெண்ட் அண்ட் கம்பேர் வித் த டார்கெட். ஸோ இதுதான் இந்த டெக்னிக்கோட மெயின். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கொடுத்துருக்க அந்த அரேல வந்து மிடில் எலிமெண்ட் என்னன்னு பார்த்து நம்ம அதை வந்து கொடுத்துருக்க டார்கெட்டோட கம்பேர் பண்ணணும். டோன்ட் வரி அபவுட் திஸ், நம்ம வந்து எக்ஸாம்பிள்ல பார்க்கலாம் டீடைலா. ஒரு சார்ட்டட் அரே இங்க வந்து எப்படி இருக்கு பாருங்க, அரேஸோட வேல்யூஸ் வந்து சார்ட் பண்ணிருக்கா 5 8 12 23 45 இந்த மாதிரி. இப்போ என்ன இதோட மிடில் என்ன அப்படி நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்றோம். மிடில் வந்து 12. ஸோ இந்த மிடில் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மிடிலோட வேல்யூவை வந்து செக் பண்ணணும். ஓகே, கொடுத்துருக்க வேல்யூ வந்து கிரேட்டர் தானா லெஸ் தானா. இப்போ இஸ் கிரேட்டர் தான் அப்படின்னா அப்போ என்னவா இருக்கும், கண்டிப்பா அந்த வேல்யூ வந்து இங்கே ரைட் சைடில் தான் இருக்கும். அல்லது கொடுத்துருக்க வேல்யூ வந்து இந்த 12 விட வந்து லெஸ் தானா இருக்கு. அப்போ லெஸ் தானா இருக்குன்னா எங்கே இருந்திருக்கணும், எக்ஸாம்பிளுக்கு 8ன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளோட டார்கெட் வேல்யூ. அப்போ எங்கே இருக்கும், இந்த லெஃப்ட் சைடு அந்த ஹாஃப்ல வந்து ஹாஃப்ல தான் இருக்கும் அந்த வேல்யூ. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், லெஃப்ட்ல ஃபைண்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம எல்லா எலிமெண்ட்ஸையும் போய் ஒன் பை ஒன்னா செக் பண்ண தேவையில்லை. அதனால தான் பைனரி சர்ச் இஸ் ஃபாஸ்டர் அண்ட் எஃபிஷியன்ட் தேன் லீனியர் சர்ச். இந்த ரெண்டு சர்ச்சிங் டெக்னிக்ஸையும் நம்ம வந்து இப்போ எக்ஸாம்பிள்ல பார்க்கலாம். searching.c அப்படின்னு ஒரு ஃபைலை வந்து கிரியேட் பண்ணிக்க. இங்கே வந்து மெயின் ஃபங்க்ஷன் வந்து நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு அரே எலிமெண்ட்ஸை வந்து நம்ம எடுத்துக்குவோம். அப்போ int array. ஸோ இங்கே வந்து ஒரு வேல்யூவை செட் பண்ணுவோம், 10 40 50 60 and 90. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து லீனியர் சர்ச் வந்து பார்க்கலாம். ஸோ லீனியர் சர்ச்னா என்ன, வேல்யூ வந்து அன்சார்ட்டடா இருக்கலாம். ஓகே, சார்ட்டிங்கா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி நம்ம என்ன படிச்சிருக்கோம், ஒன் பை ஒன்னா சீக்வன்ஸ் தான் நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணணும். அப்போ என்ன, ஃபார் லூப். அப்போ ஃபார் லூப் ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா முதல்ல வந்து இதோட நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எத்தனை இருக்கும் அப்படின்னு நமக்கு வேணும்ல. இப்போ யூஸ்வலாக நம்ம ஃபார் லூப் என்ன பண்ணுவோம், ஃபார் int I is equal to 0 then I less than இது வரைக்கும் இந்த சைஸ் வரைக்கும். சைஸ்ன்றது என்ன, நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். இந்த அரேல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கோ அது வரைக்கும் தான் நம்ம வந்து ஃபார் லூப்பை லூப் பண்ணணும். அப்படி தானே. அடுத்து வந்து i ப்ளஸ் ப்ளஸ். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட ஃபார் லூப் வந்து இருக்கும். இப்போ நமக்கு வந்து சைஸை ஃபைண்ட் பண்ணணும். ஓகேங்களா, நமக்கு அரேயோட வேல்யூ ஓகே இனிஷியலைஸ் பண்ணிடுறோம், i is equal to 0 அப்படி. அப்போ இந்த அரே இருக்கு பார்த்தீங்களா, இதோட டோட்டல் எலிமெண்ட்ஸ் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எத்தனை அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ணணும். சியை பொறுத்த வரைக்கும் பில்ட் இன் ஃபங்க்ஷன் கிடையாது. அதாவது நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து ஃபைண்ட் பண்ணுறது. இப்போ பைத்தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லென் ஆஃப் அரே, அதாவது லென் ஆஃப் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து கிடைச்சிடும். பட் சி ப்ளஸ் ப்ளஸ் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி பில்ட் இன் ஃபங்க்ஷன் கிடையாது. ஸோ நம்ம தான் இப்போ ஃபைண்ட் பண்ணணும் எப்படின்னு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சைஸை எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, int size. இந்த சைஸ்ன்றது வேரியபிள், உங்களோட ஓன் வேரியபிள் நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். லென்த்துன்னு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சைஸ் ஆஃப் அப்படின்னு ஒரு பில்ட்-இன் ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த பில்ட்-இன் ஃபங்க்ஷன் எதுக்கு அப்படின்னா, கொடுத்திருக்க வேரியபிளோட மெமரி அலோகேஷன் எவ்வளோ சைஸ் அலோகேட் ஆயிருக்கு அப்படின்னு ஃபைண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம என்ன படிச்சிருக்கோம், இன்டிஜர் அப்படின்னாவே வந்து 4 bytes. ஸோ இந்த ஒவ்வொரு இன்டிஜரோட மெமரி எவ்வளோ அலோகேட் ஆயிருக்கு நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். அப்போ மொத்த மெமரி அலோகேஷன் எவ்வளவு, அதில் ஒரே ஒரு ஐட்டத்தோட மெமரி அலோகேஷன் எவ்வளவு, ரெண்டையும் ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளால இந்த சைஸை வந்து ஃபைண்ட் பண்ண முடியும். அதாவது இப்போ சைஸ் ஆஃப் அரே. ஸோ இந்த அரேயோட மொத்தம் மெமரி அலோகேஷன் எவ்வளவு அப்படின்னு நமக்கு கிடைச்சிருமா. இதில் ஒரு மெமரி அலோகேஷன் நம்ம டிவைட் பண்ணோம்னா நமக்கு சைஸ் வந்து கிடைச்சிரும். ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம், சைஸ் ஆஃப் இது இந்த அரேயோட ஒரு எலிமெண்ட்ஸ். அது நீங்கள் 0 வேணாலும் எடுத்துக்கலாம், 1 வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு சிங்கிள் எலிமெண்டோட அரே.
இது எப்படி இந்த கால்குலேஷன் எக்ஸாம்பிளுக்கு இங்கே எடுத்துக்கங்களேன். இப்போ வந்து என்ன பண்ணுவீங்க 10 அப்படின்றது என்ன 4 பைட்ஸ். ஓகே, ஸோ அப்போ இதுக்கு வந்து ஒரு 4 பைட்ஸா 4 பைட்ஸ். அடுத்து இதுக்கு ஒரு 4 பைட்ஸ். ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு 4 பைட்ஸ். அப்போ நம்ம 4 பைட்ஸ் எடுத்துக்கோம். ஓகே, 4 தென் 4 தென் 4 தென் 4. ஓகே, ஸோ என்ன ஆகும் வந்து நமக்கு வந்து ஒரு 4 பைட்ஸ். இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், நமக்கு வந்து 20 கிடைக்குமா. ஸோ 20. ஸோ இந்த 20 பைட்ஸ் வந்து எதுக்கு அலோகேட் ஆயிருக்கு, இந்த அரை வேரியபிளுக்கு வந்து 20 பைட்ஸ் வந்து இப்போ மெமரியில் அலோகேட் ஆயிருக்கும். ஓகே, இந்த 20 பைட்ஸ்ல இருந்து நம்ம ஒரு வேல்யூவோட மெமரி அலோகேஷன் நம்ம டிவைட் பண்ணோம்னா நம்மளோட சைஸ் ஆஃப் எலிமெண்ட் கிடைச்சிருமா. இப்போ 20 டிவைடட் பை 4. 4ன்றது என்ன, ஒரே ஒரு எலிமெண்டோட மெமரி சைஸ். அது எந்த எலிமெண்ட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அரே ஆஃப் 0 தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, அரே ஆஃப் 1 கூட எடுத்துக்கலாம். ஏன்னா எல்லாமே சேம் மெமரி அலோகேஷன் தான் இருக்கும். ரீசன் வை, பிகாஸ் ஆல் ஆர் இஸ் இன்டிஜர்ஸ். ஏன்னா நம்ம வந்து செட் பண்ணிட்டோம் இன்டிஜர் தான் இந்த அறையில் இருக்க போகுது அப்படின்னு. ஸோ அப்போ 20 டிவைட் பை 4 என்ன, எலிமெண்ட்ஸோட சைஸ் என்ன, நமக்கு வந்து 5 எலிமெண்ட்ஸ் கிடைச்சிருமா. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து சைஸ் ஆஃப் அறையை வந்து கால்குலேட் பண்ணணும். இந்த சைஸ் ஆஃப் எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த stdio.h இந்த டைரக்டிவ்லேயே ஆல்ரெடி இருக்கும். அடிஷனலாக எந்த ஒரு ஹெட்டரும் வந்து இங்கே இன்க்ளூட் பண்ண தேவை. ஓகே, ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். அட்லீஸ்ட் உங்களுக்கு ரெஃபரன்ஸுக்கு வந்து இது இருக்கட்டும். ரைட், இப்போ நம்ம வந்து சைஸும் ஃபைன் பண்ணிட்டோம். நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்கோம், லீனியர் சர்ச்னா 1 by 1 நம்ம வந்து சீக்வன்ஸாக சர்ச் பண்ணிக்கிட்டே போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். கொடுத்துருக்க டார்கெட் வேல்யூ நம்ம எடுக்கணும். இப்போ இதில் வந்து ஒரு டார்கெட் வேல்யூ நம்ம எடுத்துக்கலாம், 60 எடுத்துக்கோமா. ஓகே, அப்போ இன்ட் டார்கெட் இஸ் ஈக்குவல் டு 60. ஓகே, இப்போ நம்ம ஃபைன் பண்ண போகிறது வந்துன்னா இந்த 60ன்ற வேல்யூவை தான் நாம் வந்து ஃபைன் பண்ண போகிறோம். ஓகே, இந்த 60 வந்து இந்த அறையில் எந்த இண்டெக்ஸில் இருக்குது அப்படின்னு நம்ம ஃபைன் பண்ணணும். அப்போ 0 1 2 3 அப்போ தேர்டுன்ற இண்டெக்ஸில் தான் இந்த 60 இருக்குது. ஸோ இப்போ இதை இருக்கான்னு நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். அப்போ இங்கே என்ன எழுதணும், இப்போ ஒரு வேல்யூ இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும் அப்படின்னாவே நம்ம என்ன படிச்சிருக்கோம், இஃப் கண்டிஷன். இஃப் அரே ஆஃப் ஐ. ஓகே, ஸோ நமக்கு என்ன ஆகும், டைனமிக்காக அந்த ஐ இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கலாம். ஈக்குவல் எது கொடுத்துருக்க இந்த டார்கெட் வேல்யூ. ஸோ இப்போ டார்கெட் வேல்யூவும் இந்த அறையில் வர்ற ஒவ்வொரு வேல்யூவும் செக் பண்ணும்போது நமக்கு ஏதாவது ஒன்று ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா நாம் இங்கே வந்து இப்போ பிரிண்ட் பண்ணிடுறோம். பிரிண்ட்எஃப்ல டார்கெட் வேல்யூ இஸ் ஃபவுண்ட் அட் இண்டெக்ஸ் %d. ஓகே, ஏன்னா ஐன்ற வேல்யூ வந்து இன்டிஜர் தான். ஸோ ஐயை நம்ம இங்கே பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், ஒன்ஸ் நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். ஓகே, அதை வந்து நம்ம இங்கே தான் இருக்குது அப்படின்னு ஃபைன் பண்ணிட்டோம்னா அடுத்து வந்து இங்கே ரிட்டன் 0. ஏன்னா நமக்கு வந்து அடுத்து ஃபர்தராக மூவ் பண்ண இங்கே தேவையில்லை. அப்படி ஃபைன் பண்ணலை அப்படின்னா ஃபைனலாக நம்ம இங்கே ஒரு பிரிண்ட்எஃப் கொடுப்போம். ஓகே, given target value is not found. Okay, let's execute now. ஓகே, நம்ம வந்து இப்போ கம்பைல் பண்ணிட்டோம், there is no error. ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம், இந்த அவுட்புட் ஃபைலை வந்து நம்ம செக் பண்ணுவோம். பாருங்கள், டார்கெட் வேல்யூ இஸ் ஃபவுண்ட் அட் த இண்டெக்ஸ் 3. ஸோ நமக்கு வந்து இண்டெக்ஸ் 3ல தான் இந்த 60 இருக்குது. இப்போ என்ன பண்ணுவோம், டார்கெட் வேல்யூ வந்து 40ன்னு மாற்றிக்குவோம். ஓகே, லெட்ஸ் கம்பைல். டார்கெட் வேல்யூ இஸ் ஃபவுண்ட் அட் இண்டெக்ஸ் 1. ஸோ இண்டெக்ஸ் 1ல் தான் வந்து எது இருக்குது, இந்த 40ன்ற வேல்யூ இருக்குது. இப்போ நம்ம வந்து 19 கொடுப்போம். ஸோ நமக்கு வந்து லாஸ்ட் இண்டெக்ஸ் வரணும். ஓகே, லெட்ஸ் ட்ரை. ஸோ ஃபர்ஸ்ட் we need to compile, then we call the output file. ஸோ பாருங்கள், டார்கெட் வேல்யூ இஸ் ஃபவுண்ட் அட் இண்டெக்ஸ் 4. ஸோ இந்த மாதிரி தான் வந்து லீனியர் சர்ச் வந்து ஒர்க் ஆகும். அதே மாதிரி சைஸை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது வந்து நீங்கள் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பைனரி சர்ச். ஸோ பைனரி சர்ச்னா என்ன சொல்லியிருக்கோம், வந்து அரை வந்து எப்படி இருக்கணும், சார்ட்டடாக இருக்கணும். அதே மாதிரி நம்ம டிவைட் அண்ட் கான்கர் ப்ராசஸ் அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், பைனரி சர்ச் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். அப்போ நம்மளோட அரையோட வேல்யூ எப்படி இருக்கணும், சார்ட்டடாக இருக்கணும். அப்போ இங்கே பண்ணுவோம் 20 கொடுத்துருவோம், இது வந்து 13 கொடுப்போம், இங்கே வந்து 40, தென் இங்கே 50. ஸோ இந்த மாதிரி அரை வந்து ஃபஸ்ட்டு சார்ட்டடாக இருக்கணும். சரி, எனக்கு கொடுத்துருக்க அரை சார்ட்டிங்காக இல்லை, பட் நான் டிவைட் அண்ட் கான்கர் ப்ராசஸ் அதாவது பைனரி சர்ச்சை யூஸ் பண்ணப்போ என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சார்ட்டிங் பண்ணணும். இந்த அரையை ஃபஸ்ட்டு சார்ட் பண்ணிட்டு தான் அடுத்து வந்து சர்ச்சிங் அல்காரிதத்துக்கு போக முடியும். அப்போ நம்ம வந்து சார்ட்டிங்கை படிக்கணும்ல. இது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து எப்படி வந்து அரையை வந்து சார்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது சைஸு சேம் தான், அதே லாஜிக் தான், நம்ம எந்த சேஞ்சஸும் கிடையாது. இப்போ இங்கே வந்து நம்ம வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம வந்து சீக்வன்ஸாக 1 by 1 நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். நம்ம என்ன பண்ண போகிறோம், பிரிக்க போகிறோம், ஹாஃபாக பிரிக்க போகிறோம். மிடில் ஃபைன் பண்ணி ஹாஃபாக பிரித்து அங்கேருந்து தான் நம்ம வந்து இந்த சர்ச்சிங் டெக்னிக்கை வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், இது எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இதுக்கு சூட்டபிளான லூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வைல் லூப். ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், 2 ஹாஃபாக பிரிக்க போகிறேன்னு சொல்லியிருக்கோம். அப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கலாம், லெஃப்ட் அண்ட் ரைட்டுன்னு எடுத்துக்கலாமா. லெஃப்ட் லெஸ் தென் ரைட்டாக இருக்கிற வரைக்கும். ஸோ என்ன பண்ண போகிறோம், இந்த லூப்பை வந்து நாம் கண்டினியூ பண்ண போகிறோம். ரைட், ஸோ இப்போ லெஃப்ட்ன்ற வேல்யூவையும் ரைட்டுன்ற வேல்யூவும் நாம் வந்து இப்போ செட் பண்ணணும்ல, எது லெஃப்ட் எது ரைட்டு. ஸோ லெஃப்ட்ன்றது என்ன, ஃபஸ்ட்டு நமக்கு என்ன 0. நமக்கு எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், இந்த 0லேருந்து லெஃப்ட்டை அசைன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ரைட் என்னவா இருக்கணும், நம்மளோட டோட்டல் சைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து ரைட். ஓகேங்களா. ஸோ இப்போ இன்ட் ரைட் இஸ் ஈக்குவல் டு இந்த சைஸ்.
ஓகே. இப்போ வந்து இந்த ரைட் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? சைஸ வந்து செட் பண்ணியிருக்கோம். இந்த சைஸ் வந்து இப்ப என்ன? நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் தானே. அதாவது 5. பட் ஆனா நம்மளோட இண்டெக்ஸ் வந்து என்ன? 0 to 4 வரைக்கும் தான். அப்ப ரைட்ட நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கணும்? 1 வந்து மைனஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ -1. ஸோ அரேய பொறுத்தவரைக்கும் இண்டெக்ஸ் என்ன? ஸ்டார்ட்டிங் வித் 0. ஓகேங்களா? அப்ப 0 to 4. அப்புறம் நமக்கு சைஸ் வந்து என்ன இருக்கு? 5ன்னு இருக்கு. அப்ப நம்ம வந்து இப்ப லெஃப்ட் அண்ட் ரைட்ட தான் கம்பேர் பண்ண போறோம். ஓகேங்களா? அப்ப லெஃப்ட்டையும் ரைட்டையும் கம்பேர் பண்ணா வித்தின் த இண்டெக்ஸ்க்குள்ள தான் இருக்கும். அதனால நம்ம அரே வந்து -1 வச்சுக்கலாம். ஓகே. பைனரி சர்ச் அல்காரிதம் என்ன? மிடில ஃபைண்ட் பண்ணணும். மிடில ஃபைண்ட் பண்றதுக்கான லாஜிக் என்ன? ரைட் பிளஸ் லெஃப்ட் டிவைடட் பை 2 குடுத்தா நமக்கு வந்து மிடில் கிடைக்குமா? எக்ஸாம்பிளுக்கு இப்ப பாருங்க. லெஃப்ட் பிளஸ் ரைட் தென் டிவைடட் பை 2 குடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு வந்து இந்த மிடிலோட வேல்யூ கிடைக்கும் தானே. ஓகே. இப்படி பண்ணோம்னா கிடைக்குமா? லெஃப்ட்ன்றது என்ன? 0. ஓகே. எக்ஸாம்பிளுக்கு 0 பிளஸ் ரைட்ன்றது என்ன? 4. தென் 0 பிளஸ் 4 வந்து என்ன? 4 டிவைடட் பை 2. அப்ப நமக்கு வந்து என்ன கிடைக்கும்? 2. ஸோ மிடில் வந்து என்ன? 2. ஓகேங்களா? 2ன்றது 0, 1, 2. ஸோ இதுதானே மிடில். டார்கெட் வேல்யூ வந்து நம்ம இப்ப 15ன்னு மாத்திக்குவோம். ஓகே. ஸோ பிகாஸ் நம்ம வந்து 50 வரைக்கும் தான் வச்சிருக்கோம். இப்ப நம்ம என்ன செக் பண்றோம்? இந்த 50 இதுதான் வந்து டார்கெட் வேல்யூ. இத தான் இந்த அரேக்குள்ள ஃபைண்ட் பண்ண போறோம். இந்த 50ன்றது இந்த 30 நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம்ல மிட் வேல்யூவ 30ய விட கிரேட்டர் தானா லெஸ் தானா? இட் இஸ் கிரேட்டர். அப்ப கிரேட்டர்னா கண்டிப்பா இந்த 50 எங்க இருக்கும்? ரைட் சைடுல தான் இருக்கும். அப்ப எது வரைக்கும் நம்ம சர்ச் பண்ணா போதும்? இந்த ஹால்ஃப் சர்ச் பண்ணா போதும் தானே. இந்த ஹால்ஃப் நம்ம போக தேவையில்ல. பட் இதே இது லீனியர் சர்ச்னா நம்ம என்ன பண்ணிருப்போம்? ஃபுல்லாவே சர்ச் பண்ணுவோம். கரெக்ட் தானே. 1 பை 1 கொண்டுட்டே போவோம். இங்க அப்படி கிடையாது. ஹால்ஃப் பார்த்துட்டு அப்ப இதுக்குள்ள எந்த ஹால்ஃப நம்ம சர்ச் பண்ண போறோம் அப்படின்னு டிசைட் பண்ணணும். ஸோ நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். இந்த ஹால்ஃப தான் வந்து நம்ம சர்ச் பண்ண போறோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போறோம்? ப்ராசஸ ஷ்ரிங்க் பண்ணிட்டே வந்து அந்த மிட் வேல்யூவ ஃபைண்ட் பண்ணோம்னாவே நமக்கு வந்து ஆக்சுவல் டார்கெட் வேல்யூ நமக்கு கிடைச்சிரும். இப்ப லெஃப்ட் பிளஸ் ரைட் டிவைடட் பை 2 இது வந்து சிம்பிளஸ்ட் வே. ஓகேங்களா? இது வந்து மத்த புரோகிராமிங் லாங்குவேஜ்ல நீங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். பட் சி, C++, ஜாவால வந்து நீங்க இந்த மாதிரி யூஸ் பண்ண முடியாது. வை? ஏன் அப்படின்னா இந்த அரே வந்து நீங்க ஒருவேளை லார்ஜர் அரேயா எடுத்திருந்தீங்கன்னா இன்டிஜர்ஸ் எக்ஸாம்பிளுக்கு வந்து 32 பிட்ஸ். ஓகேங்களா? அந்த 32 பிட் இன்டிஜரோட அதிகமா நீங்க வந்து எடுத்திருக்கீங்க அல்லது அந்த ரேஞ்சுக்கு எடுத்துட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ண முடியாது. ரீசன் வை? இங்க ஒரு எலிமெண்ட், இங்க ஒரு லார்ஜர் எலிமெண்ட். 2 லார்ஜ் எலிமெண்ட் நீங்க ஆட் பண்ணும்போது என்னவாயிரும்? அதாவது உங்களுக்கு அலோகேட் ஆயிருக்க மெமரியை விட அதிகமாயிடும். அப்ப வந்து என்ன ஆயிரும்? ஓவர்ஃப்ளோ எரர் வரும். நம்மனால ஒர்க் அவுட் பண்ண முடியாது. ஸோ இப்ப மிட் ஃபைண்ட் பண்றதுக்கு நம்ம வேற லாஜிக் தான் ஃபைண்ட் பண்ணணும். இப்போ இந்த 30ய ஃபைண்ட் பண்றோம். ஈஸியா லெஃப்ட் பிளஸ் ரைட் அப்படின்னு கொடுத்து ஃபைண்ட் பண்ணோம். அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ரைட் மைனஸ் லெஃப்ட். ஓகே. தென் என்ன பண்றோம்? இந்த லெஃப்ட்டோட ஆட் பண்றோம். இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு பார்க்கலாம். ஓகே. ஒரு மேப் எடுத்துக்கங்க. மேப்ப வந்து நீங்க ஸ்டார்ட் அண்ட் எண்ட் கூகுள் மேப்ல போறீங்க. எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்க? எங்க இருந்து எண்ட் ஆக போறீங்கன்னு. ஸோ நமக்கு இப்ப என்ன? ஸ்டார்ட்டிங் வந்து இங்க இருக்கு. எண்டிங் வந்து இங்க இருக்கு. இதுதான் வந்து ரைட். இது வந்து லெஃப்ட். ஸோ இந்த ரைட்ல இருந்து ஓகே நீங்க லெஃப்ட்ட மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த டிஸ்டன்ஸ் கிடைக்கும் தானே. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்க மூவ் பண்ணிருங்க. அப்போ கொஞ்சம் குறைஞ்சிரும் தானே. இப்போ வந்து ஒரு 2 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் இந்த மாதிரி கொண்டுட்டே போறீங்க. அப்ப நீங்க 2 கிலோமீட்டர்ல இங்க இருக்கீங்க. இங்க 10 கிலோமீட்டர்னு வச்சுக்குவோம். ஸோ அப்ப இது 2 டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறீங்க. இந்த 10 மைனஸ் 2 அப்ப எவ்வளவு கிலோமீட்டர் நீங்க இன்னும் மூவ் பண்ணணும்? ரிமைனிங் வந்து உங்களுக்கு வந்து 8 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும்? 10 மைனஸ் 0 அப்ப 10 கிலோமீட்டர் இருந்தது. அடுத்து வந்து என்ன ஆயிரும்? டிஸ்டன்ஸ் 10 மைனஸ் 2 அப்ப 8 கிலோமீட்டர். ஸோ அந்த லாஜிக் தான் இங்க வந்து நம்ம அப்ளை பண்றோம். ஸோ இது என்ன அப்படின்னா டு அவாய்ட் இன்டிஜர் ஓவர்ஃப்ளோ. ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ இப்போ இந்த லாஜிக்கை தான் நம்ம வந்து எங்க எடுத்துட்டு போறோம்னா இந்த மிட்டுக்கு இங்க கொண்டு வரோம். அப்ப இன்ட் mid left plus right minus left divided by 2. ஓகே. ஸோ இப்போ நமக்கு வந்து மிட் கிடைச்சிருச்சு. இஃப் array of mid அதை தான் நம்ம வந்து இப்போ செக் பண்ண போகிறோம். array of mid ஈக்குவல் எது? given target value. அதாவது கொடுத்துருக்க டார்கெட்டும் இந்த மிட்டும் இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதை வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறோம். டார்கெட் printfல target value is found at இண்டெக்ஸ். மிட்ன்றது என்ன? இண்டெக்ஸ். ஓகேங்களா? அந்த இண்டெக்ஸில் இருக்கா அப்படின்னு நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டு இதை நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணிடுவோம்? நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஓகே. ரிட்டர்ன் 0. ஸோ இப்போ வந்து இந்த மிட் வேல்யூவும் டார்கெட் வேல்யூவும் ஈக்குவலாக இல்லை. அப்போ லெஸ் தானா கிரேட்டர் தானா அப்படின்னு நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். இஃப் டார்கெட் ஸோ டார்கெட் வேல்யூ வந்து நமக்கு கிரேட்டர் தென் ஆஃப் அரே ஆஃப் மிட். ஓகே. ஸோ மிட்டை விட வந்து கிரேட்டர் தானா இருக்குது. அப்போ மிட்டை விட கிரேட்டர் தானா இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? அப்படியா லெஃப்ட்டை வந்து நம்ம இங்கே மூவ் பண்ணணும். எங்கே? இந்த தான் மிட்டோட வேல்யூ. ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து டார்கெட் வந்து 50 வந்து கிரேட்டர் தானே இருக்குது. அப்போ லெஃப்ட் வந்து எங்கே வரணும்? இந்த 40க்கு கொண்டுட்டு வரணும். இங்கே வந்து மிட்டை வந்து செக் பண்ணிட்டோம். ஸோ இப்போ மிட்டு கிடையாது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ லெஃப்ட் வந்து நம்ம பாயிண்டரை எங்கே மூவ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துக்கு மூவ் பண்ணணும். ஸோ அப்போ என்ன ஆகும்? லெஃப்ட் இஸ் ஈக்குவல் டு மிட் ப்ளஸ் 1. இல்லை ஸ்மாலாக இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு வந்து டார்கெட் வேல்யூ 20ன்னு எடுத்துக்குவோம். ஸோ அப்போ வந்து 30யை விட சின்னது தானே. அப்போ சின்னதுனா என்ன பண்ணணும்? லெஃப்ட் அப்படியே தான் இருக்கணும். ஓகேங்களா? ரைட்டை கொண்டு வந்து எங்கே கொண்டு வந்துடும்?
இந்த 20க்கு கொண்டு வந்துரும். ஏன் ரைட்டை 20 கொண்டு வரணும்? நம்ம 30 செக் பண்ண தேவையில்ல as usual. ஏன்னா 30 வந்து ஆல்ரெடி நம்ம செக் பண்ணிட்டோம். அப்போ என்ன பண்ணுறோம்? எல்ஸ் பார்ட்டில் எல்ஸ் ரைட்டை இப்போ என்ன பண்ணுறோம்? இஸ் ஈக்குவல் டு மீட் -1. ஓகேங்களா? ஸோ ரைட்டை வந்து இப்போ இந்த பக்கம் மூவ் பண்ணிடுவோம். ஸோ அப்போ என்ன ஆகும்? ஒருவேளை வந்து டார்கெட் வேல்யூ 20 இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதுக்குள்ளே மட்டும் செக் பண்ணால் போதும். ஒருவேளை டார்கெட் வேல்யூ 50 இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்குள்ளே மட்டும் செக் பண்ணால் போதும். ஸோ இதுதான் வந்து டிவைட் அண்ட் கான்கர் ப்ராசஸ். அடுத்து ஒயில் லூப்பில் வந்து நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து லெஸ் than ஆர் ஈக்குவல். ஏன்னா வந்து ரைட் வந்து ஒரு சைஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இங்கே வந்து சைஸ் -1 கொடுத்துருக்கோம்ல. அப்போ இண்டெக்ஸ் இந்த இண்டெக்ஸையும் நம்ம சேர்த்துக்கணும். ஓகேங்களா? அந்த லாஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூவையும் நம்ம சேர்த்துக்கணும். ஸோ லெஃப்ட் லெஸ் than ஆர் ஈக்குவல் ரைட். இப்போ நமக்கு வந்து இல்லை இந்த வேல்யூவே ஃபைன் பண்ணலை, எதுவுமே நடக்கல அப்படின்னா என்ன பண்ணும்? ஃபைனலாக வந்து இது வந்து லூப் அவுட்டு எக்ஸிட் ஆயிடும். ஏன்னா லெஃப்ட் லெஸ் than ஆர் ஈக்குவல் ரைட் அது வரைக்கும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அது வந்து லூப் அவுட்டு எக்ஸிட் ஆகிடும். ஸோ எக்ஸிட் ஆனவனே நம்ம என்ன பண்ணுறோம்? கிவன் டார்கெட் வேல்யூஸ் இஸ் நாட் ஃபவுண்ட்னு நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஆல் குட். ஓகே, இப்போ நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, there is no error. இப்போ நம்ம வந்து எக்ஸிக்யூட் ஃபைலை கால் பண்ணுவோம். சம்திங் ராங், இட்ஸ் நாட் ஒர்க்கிங். ஓகே, லெட்ஸ் செக். என்ன பண்ணியிருக்கோம்? லெஃப்ட் ப்ளஸ் ஓகே, இங்கே ஒரு மிஸ்டேக். லெஃப்ட் ப்ளஸ் ரைட் -2. ஓகே, ஸோ இது வந்து ராங். ஸோ ரைட் மைனஸ் லெஃப்ட். ஓகே, அதோட டிஸ்டன்ஸ் டிவைடட் பை 2. ஓகே, அதோட நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? லெஃப்ட்டை ஆட் பண்ணுறோம். திஸ் ஒர்க்ஸ். ஓகே, லெட்ஸ் டூ நவ். There is no error. Then we call the executable file. Then the target values is found at index 4. நமக்கு கிடைச்சிருச்ச வேல்யூ. இப்போ என்ன பண்ணுவோம்? டார்கெட் வேல்யூ வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து ரைட் சைடு வச்சிருக்கோம். டார்கெட் வேல்யூ வந்து இப்போ நான் 10ன்னு வைக்கிறேன். ஓகே, லெட்ஸ் ட்ரை நவ். ஸோ நமக்கு வந்து இப்போ 0ன்னு வரணும். லெட்ஸ் எக்ஸிக்யூட். ஸோ பாருங்க, டார்கெட் வேல்யூ இஸ் ஃபவுண்ட் அட் இண்டெக்ஸ் 0. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? இந்த டார்கெட் வேல்யூ வந்து நம்ம 30 மாற்றிக்குவோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டயத்தில் என்ன ஆயிரும்? நமக்கு வந்து இது வந்து ஃபவுண்ட் பண்ணிடும். ஓகே, லெட்ஸ் ட்ரை நவ். பாருங்க, டார்கெட் வேல்யூஸ் இஸ் ஃபவுண்ட் அட் இண்டெக்ஸ் 2. இண்டெக்ஸ் 2ன்றது எது? இந்த 30 வந்து இண்டெக்ஸ் 0 1 2. ஸோ இந்த மாதிரி தான் பைனரி சர்ச் அல்காரிதம் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது இந்த சி ப்ரோக்ராமிங். ஸோ பைனரி சர்ச்சை பொறுத்த வரைக்கும் டிவைட் அண்ட் கான்கர் ப்ராசஸ். அரே வேல்யூ எப்படி இருக்கணும்? சார்ட்டடாக இருக்கணும். பட் லீனியர் சர்ச்சில் வந்து அன்சார்ட்டட் அரே வந்து நம்மளால ஃபைண்ட் பண்ண முடியும். பட் எது எஃபிஷியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைனரி சர்ச் இஸ் மோஸ்ட் எஃபிஷியன்ட் தென் லீனியர் சர்ச். ஏன் அப்படின்னா இது வந்து நமக்கு வந்து என்ன பண்ணுறோம்? ஹாஃபாக டிவைட் பண்ணிடும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இங்கே பார்ப்போம், அப்படி இல்லைன்னா இந்த ஹாஃப் எடுத்துக்கும். அப்போ என்ன ஆகும்? ஸ்ரிங்க் ஆயிரும் ப்ராசஸ். பட் லீனியர் சர்ச் அப்படி கிடையாதுல, லூப் பண்ணுவோம். ஒன் பை ஒன்னா கடைசி வரைக்கும். ஒருவேளை டார்கெட் வேல்யூ வந்து எண்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்ம என்ன 5 டைம்ஸ் அதை வந்து லூப் பண்ணுவோம். பட் இதுவே பைனரி சர்ச்சில் டார்கெட் வேல்யூ வந்து 15 வச்சுக்கோமே, எண்டில் இருக்குன்னு வச்சுக்கோம், நம்ம என்ன பண்ணுவோம்? லூப்பிங் வந்து ஒன்லி 2 டைம்ஸ் தான் வந்து லூப் பண்ணுவோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவோம் இந்த மிட்டை, அப்புறம் வந்து இல்லை மிட் இல்லை, அப்போ இந்த இங்கே கொண்டு வந்துருவோம். அடுத்த மிட்டை செக் பண்ணுவோம், இங்கே கிடச்சிரும், இந்த 40 வந்து கிடச்சிரும். ஸோ 2 டைம்ஸ். ஸோ இதுதான் வந்து பைனரி சர்ச். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து சார்ட்டிங் எப்படி பண்ணுறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பைனரி சர்ச் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து அரே வந்து சார்ட்டடாக இருக்கணும். ஒருவேளை வந்து அவங்க அன்சார்ட்டட் அரே கொடுத்துட்டாங்க, அப்போ நம்ம என்ன பண்ணணும்? சார்ட்டிங் பண்ணணும். அப்போ எந்த மாதிரியான சார்ட்டிங் டெக்னிக்ஸ் அல்லது சார்ட்டிங் அல்காரிதம்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon.